ஸோ இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் லைஃப் நம்ம வாழறோம். பட் இதில் நம்ம என்னெல்லாம் நம்ம தொலைச்சிடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்தை ரொம்பவுமே தொலைத்து விடுகிறோம். ஸோ சனி நீர் ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இந்த சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. என்னென்னா நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சனி நீராடில் காலையில் அவங்க எப்போ சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 6 to 7 வந்து சனி ஹோரை. ஸோ இந்த சனிக்கிழமை சனி ஹோரையில் நல்லெண்ணெயை தேய்த்து குளிப்பது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஸோ அந்த நல்லெண்ணெய்ங்கிறது நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப உறுதியை கொடுக்கக்கூடியது. செக்கில் வந்து ஆட்டின அந்த நல்லெண்ணெய் வந்து நம்ம சனிக்கிழமையில் தலையில் வந்து நல்லா தேய்ச்சி அந்த 6 to 7. ஸோ என்னென்னா பார்த்திங்கன்னா, அறிவியல் ரீதியாக பார்த்தோன்னா, அந்த சூரியன் உதைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த 1 மணி நேரம் நமக்கு ரொம்ப ஒரு இளம் வெயிலாக இருக்கும். உடம்பும் வந்து நமக்கு ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது பெரிதளவுக்கு உடலில் வந்து உஷ்ணம் வந்து இறங்கும். நமக்கு எந்த விதமான கேடையும் வந்து கொடுக்காது. ஸோ உடம்பு பூரா நம்ம அந்த நல்லெண்ணெயை சனிக்கிழமையில் தேய்ச்சிக்கிறச்சு எலும்புகளுக்கு வந்து நல்ல உறுதியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த நல்லெண்ணெயை வந்து சனிக்கிழமையில் தேய்த்து குளித்து நீராடினால் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து தணியும். அண்ட் சனி பகவான் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், சனி பகவான் வந்து ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் சனி பகவான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார். ஸோ இந்த சனி நீராடில் நம்ம காலையில் இந்த நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு சிவன் கோவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தை முதல்ல ஒரு 9 முறை வலம் வந்து பிறகு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் நந்தி தேவரையும் பார்த்தோன்னா உடல் வந்து நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். யமதர்மராஜனும் நமக்கு வந்து அருள் பாலிப்பார் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியது.